ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நீயா நானா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். விஜய் டிவியில் வர நீயா நானா ப்ரோக்ராமை. அதில் இப்போ சமீபமாக ஒரு இது வந்திருந்ததுங்க. அதாவது பேய் பயம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசினாங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேய் இல்லை, அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னெல்லாம் பேசியிருந்தாங்க. அதில் ஜிகே எல்லாம் வந்திருந்தார். அவங்க சயின்டிஃபிக்காக பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் பேசினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த விஷயங்களெல்லாம் பார்த்தப்போ எனக்கு ஜோதிட ரீதியாக பேய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பேய் அப்படின்னு சொல்லி பேய் பிசாசு அப்படின்னு நம்மளை பயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எதுவுமே நான் சொல்லலை. ஆனால் ஜாதக ரீதியாக யார் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் நல்லா இருக்கிற ஜாதகர்களுக்கு இந்த மாதிரி பேய் பயம் பிசாசு பயம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் வரவே வராது. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சூரியன் செவ்வாய் அப்படின்றது நல்லா வீரியமாக, அதாவது வல்லத்தன்மையோட சூரியனும் செவ்வாயும் இருக்கிற ஜாதகர்கள் அவங்க தைரியமாக என்ன இருட்டு நேரம் இல்லை எந்த காட்டுப்பகுதி இல்லை ஆள் இல்லாத ஒரு பகுதி அந்த மாதிரி எந்த நேரத்தில் பகலில் போக சொன்னாலும் நைட்டில் போக சொன்னாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வருவாங்க. 12 மணிக்கு போய் சுடுகாட்டுக்கே வேணாலும் போயிட்டு வருவாங்க. 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே போக சொன்னால் கூட தேவை இருந்தது அப்படின்னா அவங்க போயிட்டு வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஜாதகத்தில் அந்த ஆத்மகாரகனான சூரியனும் தைரியக்காரகனான செவ்வாயும் நல்லா இருந்துருச்சு, அதாவது நல்லா கூட இல்லை வல்லத்தன்மையோடு இருந்துருச்சு அப்படின்னா அவங்க தைரியமாக எல்லா விஷயங்களையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பாம்பு வந்துருச்சு அப்படின்னா அவங்க தான் ஒரு குச்சி எடுத்துகிட்டு போவாங்க முன்னாடி, அதை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல்ல போவாங்க. அந்த மாதிரி சூரியன் செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க எந்த விஷயத்தை பார்த்தும் பயப்படவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் இந்த குரு புதன் சனி இதெல்லாம் ஒரு மாதிரி ஜாதகத்தில் ஒரு தந்திரத்தன்மையோடையோ இல்லை கெட்டோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஐயோ ஐயோன்னுவாங்க எதுக்கு எடுத்தாலும். ஓகேங்களா? ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தோன்னா ஐயோ நான் பேய் பார்த்தேன், அது என்கிட்ட வர மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அது அப்படியே அந்த விளக்குவாங்க அந்த சூழ்நிலையை. இவங்க பயந்துட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து ஓடிடணும் தானே. அது வர மாதிரி இருந்துச்சு, அது என் கூட பேசுகிற மாதிரி இருந்துச்சு, அங்கேயே இருப்பாங்களாம், அது பேசுமா, அந்த மாதிரி இந்த கதை பண்ணுவாங்க. நல்லா புதனெல்லாம் கொஞ்சம் தந்திரத்தன்மையோடு இருக்கிற ஜாதகர்கள் அந்த பயம் அப்படிங்கிற விஷயத்தை விட அவங்களுக்கு அதை வச்சு ஒரு கதை பேசணும், ஒரு கதையாக அதை சொல்லணும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே போல் குருவும் அப்படி தான், சனியும் அப்படி தான். அது ஐயோ எனக்கு பயமாக இருந்துச்சு, அப்போது எனக்கு இதாக இருந்தது, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையிலும் அவங்க பயக்கிறாங்களா இல்லையா அப்படி இல்லை, ஆனால் அவங்களுக்கு அது மேலே ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறதுக்கு மட்டும் நம்மக்கிட்ட கன்வே பண்ணுவாங்க. நாங்கள் பயந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுவே இந்த புதன் குரு சனியெல்லாம் நல்ல தன்மையோடு இருக்குது, வல்லத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் அதை பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இருக்கிறது தான், அது ஏதோ அந்த வழியில் போனால் அங்கே புலி மரத்துக்கு கிட்ட போனால் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அதை சரியாக கவனித்ததில்லை, நான் அந்த பக்கம்லாம் போகிறதில்ல அப்படின்னு சாதாரணமாக அதை சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே பயமே இருந்தால் கூட அதை வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கலாம். ஓ அப்படிங்களா, இல்லையா, ஓகே சரிங்க அப்படின்னும் சொல்லிடுவாங்க. இல்லை இருக்குது அங்கெல்லாம் பத்திரமா இருக்குன்னா அப்படிங்களா, சரிங்க நாங்கள் போகலை அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல தன்மையோட புதன் குரு சனி இருக்கிற ஜாதகர்கள் பார்த்திங்க அப்படின்னா சரி அப்படியா அப்படின்னு அவங்க ரொம்ப அதுக்கு பெரிய இது கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சுக்கிரன் அப்படின்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் எப்படி இருந்தாலும் சரி, அந்த லக்னபாவத்தில் சுக்கிரன் இருக்கார், லக்னபாவத்துக்கு சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருக்கார் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஐயோ பேய்
நான் பேய் பார்த்தேன், எனக்கு கனவுல பேய் வருது. அதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து சுக்கிரன் அப்படின்னாலே மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, மென்மையானவங்களாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவங்களுக்கு வந்து இந்த இந்த ஹார்டான விஷயங்கள், பேய் அப்படிங்கிறது, பேய் பிசாசு அப்படிங்கிறது ஒரு அசிங்கமான, அவங்களுக்கு வந்து அருவருப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கும். பேய்கிட்ட வந்து பயத்தை விட அருவருப்பு. ஏன்னா அவங்க நினைக்கிற பேய் வந்து தலையை விரித்து போட்டுட்டு நெகம்லாம் இவ்வளோ பெருசாக வச்சுக்கிட்டு அப்படி தான் வரும். ஒரு பாம்பு அப்படின்னா அது வலுவலுன்னு இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து இந்த பல்லி எல்லாத்துக்கும், பூரான்னு பார்த்தா பயந்துக்குவாங்க. ஒரு பறவை வந்து ரெக்கை அடிச்சது அப்படின்னா அவங்க பயந்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே நீட்டாக க்ளீனாக அழகாக இருக்கணும். சுக்கிரனை வந்து லக்னத்தில் வச்சுருக்காங்க. அப்போது அவங்க வந்து எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. நம்ம பேய்ங்கிற விஷயம் இல்லை, ஒரு ஐயே நமக்காக அது அப்பா என் உடம்பெல்லாம் ஜில்லுங்குது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அந்த ஒரு வலுவலுன்னு ஒரு கொலான்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி வந்துடும். அதுக்கு பயந்துப்பாங்க. ஒரு எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஸ்பீடாக வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா பயந்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒத்து வராத எல்லா விஷயங்களுக்குமே அவங்க பயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு அது ஒத்து வராது, எனக்கு அது ஆகாது, எனக்கு அது அலர்ஜி, ஓகேங்களா, ஐயோ நான் பார்க்கவே மாட்டேன் அப்படிம்பாங்க. ஒரு சினிமாவில் வந்து ஒரு சண்டை காட்சி, அதில் ரத்தம் வர மாதிரி காட்டுறாங்க, அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரசவ வார்டு மாதிரி காட்டுறாங்க அப்படின்னா அவங்க இப்படி தான் பார்ப்பாங்க, கண்ணை மூடிக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அழுக்கு, கசகசப்பு அப்படிங்கிற விஷயமே பிடிக்காது. அப்படிங்கிறதுனால அவங்க எல்லா விஷயத்துக்குமே வாங்க. அதனால் சுக்கிரன் அப்படிங்கிறத ஒரு தனி சப்ஜெக்டாக நம்ம வச்சுக்கணும். உண்மையிலுமே ஒரு பயம், மனசுக்குள்ளே பேய் பயம், நமக்கு ஏதாவது ஆயிடும்னு பயம், அந்த மாதிரி எப்போவுமே ஒரு பயந்த ஒரு சுபாவம் இருக்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்ன பாவம் சந்திரன் இருக்குது அல்லது சந்திரனோட ஏதோ ஒரு தொடர்பில் லக்னம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த பயம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகர்கள் தான் இந்த தனக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. தனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து தன்னை வந்து ஒரு ஏதோ பண்ண போகுது அப்படின்னு அவங்களாவே, ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு அது தனக்கே நடக்கிற மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கற்பனா சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து தன்னை யாரோ இயக்குறாங்க. அவங்க எல்லாரும் படுத்துக்கிற மாதிரி தான் அவங்க போய் பெட்டில் படுத்துட்ருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க போய் சோஃபாவில் படுத்துருப்பாங்க. எப்போ எந்திரிச்சு போனேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலையே அப்படின்வாங்க. அவங்களா தான் எந்திரிச்சு போய் படுத்திருப்பாங்க. ஆனால் அவங்க மனசு என்ன நம்பும் அப்படின்னா, தன்னை யாரோ அங்கேருந்து வான்னு கூப்பிட்டாங்க, அங்கே வந்து சோஃபாவில் போய் படுத்துக்கோன்னு சொன்னாங்க, அதனால் நான் போய் சோஃபாவில் படுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி. ஆனால் அவங்க அதை என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியல, நான் எப்படி இங்கே வந்தேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சந்திரன் அவங்களுக்கு வந்து அவங்களா சுயமாக யோசிக்க விடாது. அந்த கெட்டிருக்கு, சந்திரன் கெட்டு இருக்கப்போ சுயமாக வந்து அவங்கள யோசிக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நடந்துட்டு அது எனக்கு எப்படி நடந்தது அப்படின்னே தெரியல அப்படின்னலாம் சொல்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வித பயம், அவங்க யாரோ அவங்களே அவங்கள அப்படி தான் புரிஞ்சுக்குவாங்க, தன்னை வந்து யாரோ வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க யோசிப்பாங்களோ தவிர அவங்க நாம் தான் எந்திரிச்சு போய் படுத்தோம் அது அவங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா அவங்களுக்கு சந்திரன் கெட்டிருக்கு. இப்போது சூரியன் நல்லா இருக்குது, செவ்வாய் நல்லா இருக்குன்னா அவங்க பயப்பட மாட்டாங்கன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க, அவ்வளோதான். ஏன் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சூரியன் வந்து ஆத்மகாரகனான சூரியன் நல்லா இருக்குது, தைரியசாலியான செவ்வாய் நல்லா இருக்குது. அது மாதிரி சந்திரன் கெட்டுப்போன சந்திரன் இந்த ஜாதகர்களுக்கு அவங்க அப்படி தான், அவங்களுக்கு வந்து வேற ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருக்கு அப்படின்னா அவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக பயப்படுவாங்க. இந்த மாதிரி பயந்தவங்க ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு யார் சொல்லுவாங்க, ரொம்ப டக்குன்னு ஒரு வேலை செய்ய முடியாது.
இப்போது நீங்கள் வந்து ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க. அந்த மளிகை கடையில் ஒரு 15 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் சேஞ்சு ரூ. 100 கொடுத்துருப்பாங்க, ஒருத்தங்க ரூ. 500 கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கும் சில்லறை கொடுக்கணும், இவங்களுக்கும் சில்லறை கொடுக்கணும். ஒருத்தங்க வந்து மளிகை பொருட்கள் கேட்பாங்க, ஒருத்தங்க வந்து டாய்லெட் பொருட்கள் கேட்பாங்க, ஒருத்தங்க வந்து ஒரு சாக்லேட் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று கேட்பாங்க. ஒருத்தங்க முட்டை கேட்பாங்க, அதை பத்திரமாக ஹேண்டில் பண்ணி எடுத்து கொடுக்கணும். இதை அத்தனையும் ஒருத்தர் வந்து மிக சிறப்பாக செய்வாங்க. ஓகேங்களா? அந்த கடையில் ஒரு ஓனர் அந்த கடையை நடத்துகிற ஒரு பையனாக இருக்கும். அவர் வந்து சிறப்பாக செய்வார். ஆனால் அவங்க மனைவியால் அப்படி செய்ய முடியாது. இப்போது இந்த லஞ்சுக்கு சாப்பிட போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார் அரைவாசி. அப்போ இந்த பொண்ணு சத்தம் போடும், எங்கள் கடைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, கொஞ்சம் வாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு 15 பேர்த்த அந்த பொண்ணால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் அந்த பையன் ஈஸியாக பண்ணிடுவார். அந்த மாதிரி நீ கட்டி கொடு, நான் பார்த்துக்கிறேன், நீ முட்டை போய் கட்டுப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது அந்த பொண்ணு அந்த ஒரு வேலையை பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஆனால் அந்த 15 பேர்த்துக்கும் அவங்களால எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது முடியாது. ஆனால் அந்த பையன் செய்வான். இப்போ எப்படி அந்த பையன் அப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து ப்ராக்டிஸில் வரும். ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பையன் 10 வயசுலேருந்தே அவங்க அப்பாவோட கடையிலே இருந்து அவங்களுக்கு அந்த எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிற பழக்கம் ஈஸியாக வரும். பணம் வந்து டக்குன்னு சில்லறையை எடுத்து கொடுத்துருவாங்க. ஒருத்தங்க வந்து ஒரு ரூ. 500 வச்சுட்டு கணக்கு போட்டு தான் அவங்களால எடுத்து கொடுக்க முடியும். அவங்க அந்த கணக்கு போடுறதுக்குள்ளே 2 பேர் போயிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அந்த ஒவ்வொருத்தருக்கு அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும், ஒருத்தங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி தான் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு இருந்ததுன்னா அவங்களோட பிரச்சனைகளையே அவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. அப்படி ஹேண்டில் பண்ண முடியாதப்போ அது வந்து பெரிய ஒரு ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஒரு பயங்கர நான் வந்து பிரச்சனையில் இருக்கேன், நான் வந்து கஷ்டத்தில் இருக்கேன், நான் சங்கடத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களோட ஹெல்ப்பை அவங்களுக்கு தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேய் பற்றி பேசுகிற விஷயங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகும். ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதில் இருக்குது இல்லைங்களா? அதனால் அடுத்த பதிவுலையும் நம்ம இந்த விஷயங்களையே தான் பேச போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.